இன்று இரவு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா கோலாகலமான க்ளோசிங் செரமனியோட நிறைவடையுது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒலிம்பிக்கில் 3 ஷூட்டிங், 1 ஹாக்கி, 1 மல்யுத்தம், ஆக மொத்தம் 5 வெங்கலம். அதுக்கப்புறமா நீரஜ் சோப்ரா அவர் தங்கம் அடிப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தங்கம் கிடைக்கல, வெள்ளி தான் கிடைச்சிது. ஸோ ஆக மொத்தம் இந்த 6 பதக்கங்கள் தான் நம்ம இந்தியா இதுவரைக்கும் இந்த ஒலிம்பிக்ஸில் வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் இருந்து பாரிஸில் இருந்து வெளியாகிட்டு இருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஃபைனலில் விளையாடக்கூடாது அப்படின்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்த வினேஷ் போகட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வெள்ளி பதக்கம் தற்போது பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டி அவங்க தயாராகிருக்காங்க அப்படிங்கிற இந்த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கு. அதாவது இந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா அவர் மட்டும்தான் தங்கம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு நடுவுலையே கிடுகிடுன்னு நிறைய ஆட்டங்கள் அடுத்தடுத்துன்னு வெற்றி குவிச்சு, முக்கியமாக மல்யுத்தத்தில் 82 ஆட்டம் தோல்வி அடையாமல் இருந்த வீராங்கனை அவங்களையும் தோல்வி அடைச்சு, செமிஃபைனலில் கியூபா வீராங்கனையும் தோல்வி அடைய வச்சு ஃபைனல்ஸ்க்கு சென்று நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக தங்க பதக்கத்தையே வாங்கி கொடுக்குற ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வினேஷ் போகட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாச்சு. அதாவது வினேஷ் போகட் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் அவங்க ஃபைனல்ஸில் விளையாட முடியாமல் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஆட்டம் விளையாடக்கூடிய பிளேயர்களுக்கான லிஸ்ட்டில் கடைசி இடத்துக்கு தள்ளி ரொம்ப பெரிய ஒரு பேரதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவுக்கும் ஒலிம்பிக் கமிட்டி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட் அவங்க ஒலிம்பிக் சங்கத்துக்கிட்ட முறையிட்டு அதன் மூலயமா கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க நேற்று சாயந்தரம் விசாரித்த இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரிக்கப்பட்டு கடைசியாக இன்னைக்கு தீர்ப்பு தரதா இருந்தது. ஆனால் இன்னும் 2 நாட்கள் தள்ளி வச்சு, அதாவது 13ஆம் தேதி இந்த கேஸுக்கான முழு தீர்ப்பு அபிஷியலாக வெளியே வரும் அப்படின்னு நீதிபதிகள் நேற்று தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட் அவங்களுக்கு நிறைய மிகப்பெரிய ஆதரவு அங்கே பாரிஸில் கிளம்பிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த மல்யுத்தத்தில் தங்கம் ஜெயிச்சிருந்த ஜப்பான் வீரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட் அவங்க நிச்சயமாக டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்க கூடாது, நிச்சயமா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வெள்ளி பதக்கமாக தரணும் அப்படின்னு இந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வினேஷ் போகட்டுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஒரு பாக்ஸிங் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை இந்த ஒலிம்பிக்கில் விளையாட வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா தற்போது ஒலிம்பிக் கமிட்டி அவங்களுக்கு ஏற்பட இருக்கு. அதோட சேர்த்து வினேஷ் போகட் அவங்களுக்கும் அட்லீஸ்ட் வெள்ளி கூட தரலைன்னா கண்டிப்பாக ஒலிம்பிக் கமிட்டி அவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தற்போது உருவாகிக்கிட்டு இருக்கிறதால இப்போ ஒலிம்பிக் கமிட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமா அட்லீஸ்ட் வெள்ளி பதக்கமாவது நம்ம வினேஷ் போகட் அவங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்ததா பாரிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் செரமனி நடக்க இருக்கு. இந்த தருணத்தில் இந்த முடிவையும் அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்து இன்னும் 2 நாட்களில் நிச்சயமா இந்த கேஸ் நிறைவடைகிறப்ப வினேஷ் போகட் அவங்களுக்கு நிச்சயமா வெள்ளி பதக்கம் தரது உறுதி அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு அப்படின்னு இந்த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ அந்த வகையில் வினேஷ் போகட் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓய்வை அறிவிச்சிட்டாங்க இந்த ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும். அதே போல் அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள், பல தடைகள், இது எல்லாத்தையும் கடந்து தான் இப்போ ஒலிம்பிக்கில் இந்த ஃபைனல் வரைக்கும் வந்து அங்கேயும் அவங்க ஃபைனல் விளையாட முடியாமல் அவங்க அந்த எடையை குறைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த நாள் முழுக்க. இப்படி இருக்க கடைசி நேரத்தில் அவங்களால தங்கம் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு வெள்ளி கிடைச்சால நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை நிச்சயமா வினேஷ் போகட் அவங்களுக்கும் கொடுக்கும், ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவுக்கும் கொடுக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக வினேஷ் போகட் அவங்களுக்கு வெள்ளி பதக்கம் இப்போ உறுதியாக கிடைக்க இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.